நீங்களா? இதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு கிளம்புங்க, உள்ள கெஸ்ட் இருக்காங்க. கெஸ்டா? யாரது? டேய், யாரா இருந்தா நமக்கு என்ன மாமா, வா போலாம். அம்மா சொல்லுமா. உன்னோட மேடம் வந்திருக்காங்கடா. என் மேடம் வந்திருக்காங்க, என்னைய உள்ள விட மாட்டற? உன் அண்ணனும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல நமக்கு என்ன வேலை? நீ ஒருத்தி போதுமா எனக்கு? தள்ளு, வழிவிடு. ஹாய் மேடம். நீங்க என்ன இங்க? இன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணிட்டு போலான்னு சொல்லி தான் வந்தேன். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? டேய், முதல்ல பர்த்டேக்கு விஷ் பண்றா. ஹாப்பி பர்த்டே மேடம். தேங்க் யூ. ஒன்னும் இல்ல பாலு, என் அப்பாவோட நான் கொண்டாடுற கடைசி பர்த்டேன்னு கொஞ்சம் கிராண்டா பிளான் பண்ணிருக்கோம். எங்க என்னாச்சு? அங்கிளுக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, கொஞ்ச நாள் உங்க அப்பா ஒரேடியா. அடுத்த பர்த்டேக்குள்ள இவளுக்கு கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்ல வரா. சரி பாலு, ஈவினிங் பார்ட்டியில பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா வரணும். சுதர்ஷன், நீங்களும் வந்துருங்க. நான் போயிட்டு வரேன் ஆண்டி. பாய். சரிம்மா. அம்மா, என்னோட ப்ளூ கலர் பிளேசர் ரெடி பண்ணுங்க. டேய், நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோம்டா. நான் ரெடி பண்ணுன்னு சொன்னது என்னோட மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக. அண்ணன்ல, அதனால தான் சொன்னேன். கான்ஃபரன்ஸ்க்கு கிளம்புறியா? பர்த்டேக்கு அந்த பொண்ணுக்கு என்ன gift கொடுக்க போறீங்க? ஒரு நல்ல ரைஸ் குக்கரா பார்த்து வாங்கி கொடுத்துடலாம் ஆண்டி. எதுக்குடா? பால் குக்கர் வாங்கிட்டு போலாம்ல. இன்னமும் நீ திருந்தலல்ல? ஆமால. விட்டா வால் கிளாக்க வாங்கி கொடுக்க சொல்லுவ போல இருக்கு. வந்துட்டான் ஃப்ரெண்டுன்னு. அம்மா. என்னடா அது? நான் என்னடா செய்யணும்? நீதாமா செய்யணும். நான் நகையெல்லாம் கொடுக்க மாட்டேன். பரவாயில்ல, குடுமா. சின்னதா குடு. வா. வாமா. போட்டு வந்தா அந்த நகை நல்லா இருக்கும். அப்புறம் பாத்துக்கலாம், விடுடா. தர மாட்டேன்டா. ஹாப்பி பர்த்டேங்க. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டேங்க. தேங்க் யூ. மேடம், கிஃப்ட். என்னது இது? gift கொடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைச்சீங்களா? இல்லங்க. ஸ்டேஜுக்கு வந்து என் கூட சேர்ந்து கேக் கட் பண்ணி போட்டோக்கு ஈன்னு போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா gift கொடுத்துட்டு நீங்க எங்க இருந்து கிளம்பலாம். அப்படியேங்க. மேடம், நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. வார்த்தையே வரல. வந்தா சொல்லிருப்பாங்க. பரவாயில்ல பாலு, உன் கண்ணே எல்லாத்தையும் சொல்லிருச்சு. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து எழுதினியாத? இல்லடா, இவ்வளவு அழகான பொண்ணை பாக்கும்போது அது ஒரு ஃப்ளோல வரும்டா. ஃப்ளோ. 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 ஹாப்பி பர்த்டே. Hi, I'm really happy this evening. என் பொண்ணோட பர்த்டேவை நான் ஏன் இவ்வளோ கிராண்டா செலிப்ரேட் பண்றேன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ராகுல், he is ராகுல், ஹம்சினி குரூப் ஆஃப் கம்பெனி CEO, என்னோட வருங்கால மருமகன். அவன் தான் சார் நம்ம ஸ்கூல் டீச்சர் கையை உடைச்சது. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க சார். நீ எனக்கு ஷாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேமா? உன் நல்லதுக்காக தான் உன் அப்பா எல்லாம் செய்யறாரு. எனக்கு பையனை பிடிக்கலனா நான்லாம் மனமேடையில இருந்தே எந்திரிச்சு போயிடுவேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட்காக நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சீங்களா நீங்க? என்ன சித்ரா? நானும் அவன் அளவுக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லி தானே எனக்கு செப்பரேட்டா கம்பெனி கொடுத்துருக்கீங்க. அதுல வர பணத்தையே நடக்கிறது இல்ல. நான் அவர் சொல்ற மாப்பிளைய கட்டிப்பனா? சித்ரா, சித்ரா. அடுத்து இங்க தாண்டா வருவானுங்க. வாட போயிடலாம். நில்றா. சித்ரா கிட்ட சொல்லிட்டு போலாம்டா, இல்லனா கஷ்டப்படுவா. டேய், உனக்கு சுத்தமா புரியலையா? எனக்காகடா, ப்ளீஸ். எங்க போற? சித்ரா கிட்ட சொல்லிட்டு போலான்னு. இன்னொரு வாட்டி உன்னை சித்ரா கூட பார்த்தா கொன்னுடுவேன். ராகுல், இரு. இவங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன்.
ஒரு சொடக்குலே உங்க உயிர் போயிருண்டா. உனக்கு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? அப்பா, பாலு நான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லி தான் வந்திருக்காரு. பாலு, ஐ எம் ரியலி சாரி. நீங்க இப்ப கிளம்புங்க, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். பரவாயில்லங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஆ, என்ன சொன்னீங்க? அது என்னமோ ஒரு சொடக்கு போட்டா உயிர் போயிடும். நீங்க மட்டும் இல்ல, நானும் போடுவேன்ல. நீங்க சொடக்கு போட்டா பின்னாடி இருக்கிற ரவுடிங்க அருவா வீசுவானுங்களா? இத்தினூண்டுல இருந்து நான் எவ்வளவு பார்த்திருப்பேன். என்ன காட்டணுமா? டே செல்லா குட்டி, நானும் சொடக்கு போடுறேன், என்ன ஆகுன்னு பாக்குறியா? ம், உங்க அப்பா இறந்துட்டாரு. ஊருக்கு போலாம் வா. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? என் அப்பா தான் அங்க நிக்கிறாருல்ல. இவர் என்னம்மா உளறாரு? டேய், அவரு உன் அப்பா கிடையாது. நீ எங்க பையனும் கிடையாது. எங்க கிட்ட நீ வளர்ந்த, அவ்வளவுதான். நீங்க என்னம்மா சொல்றீங்க? என் தம்பி மகாகாலேஸ்வர் ரெட்டியோட பிள்ளை நீ. எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப இத சொல்றதுக்கு நேரம் இல்ல. நீ சீக்கிரம் போ. நீ திரும்ப வரும்போது எல்லா விவரத்தையும் சொல்ற. நீ சொல்ற எதையும் என்னால் நம்ப முடியாதுமா. எந்த கேள்வியும் கேட்காம நீ அங்க போகணும். இது ஏன் மேல சத்தியம். இங்க நல்ல காரியம் நடக்குதுன்னு பாக்குறேன். இல்லைன்னா நீ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு உன்னையும் உங்க ஆளையும் நாசம் பண்ணிருப்பேன். நீ அவன் கூட போ. சரி ஆண்டி. டேய், வண்டி ஓரமா நிறுத்து. இது நிறுத்துறேங்க ஐயா. ருத்ரா, இறங்கு. நீ ஏன் எங்களை விட்டு தள்ளி இருந்த? உண்மை என்னன்னு தெரியாமையே இருந்த. உனக்கு அது தெரிஞ்சாகணும். நீ வேற ஒருத்தங்க கிட்ட வளர்றதுக்கான காரணமும் இதுதான். உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உங்க அப்பா கோமால போயிட்டாரு. உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஒன்றும் ஆக்சிடென்ட் கிடையாது. என்னோட புருஷனும் என்னோட குழந்தையும் நல்லா இருக்க கூடாதுன்னு சதியில நடந்தது. அந்த பயத்துல உன்னையாவது காப்பாத்தணும்னு குழந்தைய எடுத்துட்டு போயிடு. ஸ்னேகா, உன்னை பத்திரமா அவ கையில புடிச்சு கொடுத்துட்டு உங்க அம்மா இறந்துட்டாங்க. ரொம்ப நாள் கோமாலேருந்து முடிச்ச உங்க அப்பா கிட்ட நீயும் உங்க அம்மாவோடைய இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்ட.
ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி இந்த சமுதாயத்துல கெட்டவங்களுக்கு எதிரா நல்லவங்க எப்பயும் இருப்பாங்கப்பா. உங்க அப்பா இருந்த மாதிரி. முதல்ல உங்க அப்பாவை பத்தி நான் உனக்கு சொல்லணும். ஒரு நாள் சங்கா ரெட்டியோட ஆளுங்க படிக்கிற குழந்தைய சீரடிச்சு சின்ன பின்னமாக்கிட்டாங்க. சரி, ஒன்று பண்ணுவோம். நீங்க அடையாளம் கட்டுறதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. இதுக்கு யாரு காரணங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்பா, என்ன பாழாக்கணுமா வந்தான்னு அந்த பொண்ணே வந்து சொல்லுவாளா? என்னையா வேலை பார்க்குறீங்க? கேஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம். பாண்டி, பட்டாபி, இவங்களை அனுப்பி வைங்க. சரிங்கய்யா. வாங்கப்பா, வெளியில போய் பேசிக்கலாம். எதுக்குமா கவலைப்படுற நீ? எந்த தப்பும் பண்ணாத நீ வருத்தமே படக்கூடாது. உன்ன மாதிரி பொண்ணுங்க பத்திரக்காளிக்கு சமம். அவ ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். மகா காலேஸ்வர் ரெட்டி நமக்கு நியாயம் வாங்கி கொடுக்கலன்னு இங்க இருக்கிறவங்க யாருமே சொல்ல முடியாது. எதுக்குன்னா ம் 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 போம்மா. உன்னால அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? பட்டாபி, வாமா. இவ்வளோ நல்ல விஷயம் பண்ண உங்க அப்பா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. எந்த ஒரு பகையையும் அன்பால வெல்ல முடியும்னு முடிவு பண்ணி என் பொண்ணை செங்காரெட்டிக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாரு. அவரோட தலைமையிலேயே கல்யாணமும் நடந்தது. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஆடினான். ஊருக்கு பொதுவா இருக்கிற கோயிலுக்குள்ள யாரையும் வரவிடாம பண்ணி மீறி வந்தவங்களை கொலை பண்ணி அராஜகம் பண்ணான். யாரும் உள்ள போக முடியாத மாதிரி பண்ணிட்டான். வேலை வாங்குறதுல ஆண் பெண் வயசானவங்கன்னு இல்லாம இருந்த அவன் கடைசியில குழந்தைங்களையும் பசி பட்டினி போட்டு வேலை வாங்கினான். பிள்ளைங்களோட உயிரை பணைய வச்சு சம்பாதிச்சு தான் ஆகணுமா? நிறுத்திட. அது மட்டும் முடியாது மாமா. வரதட்சணையா நான் தான் இந்த இடத்த கொடுத்தேன். திரும்பி நானே எடுத்துக்கிற அளவுக்கு நிலைமையை உருவாக்கிடாத. நிறுத்துன்றல. உங்க அம்மாவுக்கு நடந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு நடந்ததும் ஆக்சிடென்ட்னு நாங்க நம்பணும். உண்மை என்னன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவங்க 2 பேருக்கும் நடந்தது ஆக்சிடென்டான்னு தெரியறதுக்கு முன்னாடி என்னை இங்கிருந்து அனுப்பிடுங்க. பட்டாபி, ஐயா, அவனை அவங்க அப்பா ரூமுக்கு கூட்டிட்டு போ. வாங்க தம்பி. அம்மா, என்னை எப்படியாவது பார்த்துக்கம்மா. இங்கே நடக்கிறது ஒன்றுமே புரியலம்மா. எப்படியாச்சும் என்னை பார்த்துக்கம்மா. உனக்கு நான் ஒரே பிள்ளை இல்லை, என்னை எப்படியாவது பார்த்துக்கம்மா. உன் பிள்ளைய விட்டுறாதம்மா. நான் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடுறேன். மனசில் வச்சுக்கம்மா. காஃபிங்க. நடு ராத்திரில வந்து காஃபி வேணுமான்னு கேக்குறியடா லூசு பயல. அப்படிலாம் இல்லைங்க ஐயா. இந்த நேரத்துல ஐயா காஃபி குடிப்பாருங்க. அதான்யா, அதே பழக்கம் உங்களுக்கும் இருக்கும்னு நினைச்சேன். டைம்ல எனக்கு வேற பழக்கம் இருக்கு. போடா. டேய், நீ மூடுற. புது பிளேஸ்ல அதான் தூக்கம் வரல. நீங்க வா. காஃபி போடா. என்னையா இது? இந்த காஃபி தான் ஐயா குடிப்பாரு. ஐயாக்கு இதுதான் பிடிக்கும். இங்க பாரு சக்தி. இங்க பாரு சக்தி, எனக்கு உங்க ஐயாவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடு, இல்லைன்னா தேவையில்லாம டிசப்பாயிண்ட் ஆவ.
ஐயா கூட இப்படிதான் குடிப்பாரு. டேய் சுதா, இந்த உலகத்துல எல்லாரும் இப்படிதான்டா குடிப்பாங்க. டேய் நீ என்ன தண்ணியை வாயில குடிக்காம மூக்குல குடிப்பியா? நீங்க ராத்திரி கூட எதுவும் சாப்பிடல. டிஃபன் ரெடியா இருக்கு, நீங்க வாங்க சாப்பிடலாம். போதும் பெரியம்மா. அப்படியே எனக்கு கொஞ்சம். சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. அம்மா, சின்னம்மா எவ்வளவு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நேத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்கம்மா. இந்த மாதிரி நேரத்துல என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. இதுக்கு முன்ன இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்ததும் இல்லை. நீ இந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் வெளியே வர டைம் ஆகும். எனக்கு தெரியும், என்னை விட உனக்கு தான் பாதிப்பு அதிகம். அங்க சிட்டில நமக்கு நல்ல ஃபேமிலி இருக்கு. அம்மா, அப்பா, அண்ணன். அது மட்டும் இல்லாம என் அம்மாவுக்கு பொம்பளை புள்ளனா ரொம்ப பிடிக்கும். உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. நான் போகும்போது நீயே என் கூட வந்துரு. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு எதுவும் தெரியல. ப்ளீஸ் வந்து சாப்பிடு வா. டேய் வாடா. அண்ணா, ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம். தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. இதை வச்சுக்கோங்க தம்பி. எதுக்கு? வெளியில போறீங்கல்ல, செலவுக்கு தேவைப்படும்ல, அதுக்கு தான் வச்சுக்கோங்க. என்கிட்டயே பணம் இருக்கு. டேய் வாடா. ஏம்பா, என்னோட பாக்கிய கூடப்பா. நீ வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் 2 நாளா கண்டிப்பா கொடுத்துறேன். இன்னும் சம்பளம் வரல. டேய் பழைய பாக்கியா எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் தரேன். 22,500 ரூபாய்ப்பா. 22,500 ரூபாயா? டேய் இந்த மொத்த கடையுமே அவ்வளவு வராதடா. நீ என்னடா வாங்கின? இவனுக்கு என் கடையில போடுற பஜ்ஜினா ரொம்ப இஷ்டம். இந்த பஜ்ஜிக்கு 22,500 ரூபாயா? ஊரே திங்க வேண்டிய பஜ்ஜியை ஒரு ஆளை தின்னுட்டு எப்படா சிரிக்கிற? சரியான முட்டா பயிலா இருக்கான். புகையை மூஞ்சில விட்டு போயிட்டு இருக்கான். யார் குழந்தை? எங்க குழந்தை தாங்க. அழகா இருக்க. பேர் என்னங்க? நீங்க தாயா வைக்கணும். நான் வைக்கணுமா? நான் இது வரைக்கும் பேர் வச்சது இல்லைங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா. டேய் ருத்ரா, இந்த ஊர்ல யாருக்கு குழந்தை பிறந்தாலும் உங்க அப்பா தான் பேர் வைப்பாரு. இப்ப இந்த குழந்தைக்கு நீ பேர் வை. முடியாதுன்னு சொல்லாதீங்க. மறுபடி நீங்க தான் வைக்கணும். யோ, குழந்தைக்கு என்னையா முறைப்படி அது இது என்ன? சித்ராவதி. ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. இந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. டெஸ்டா பணம் கூட இது வச்சுக்கோங்க. பாப்பாக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போற? வெளியே போகணும்ல. வெளியே போய் வேடிக்கை பார்க்க சொல்றியா? இருந்த காசு தான் கொடுத்துட்டியே, எடுத்துட்டு வரேன் இரு. அந்த பட்டாபி கிட்ட மட்டும் கேட்காதடா. அப்பா, உன் வம்சத்துல யார்ட்டையுமே கேட்கல, என்கிட்ட இருக்குப்பா காசு. இவங்க பெரிய ராஜா ஃபேமிலி, காசை மட்டும் என்கிட்ட புடுங்குறாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நானே உங்களை கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, பாலு எப்படி இருக்காரு? என்னத்த சொல்றதுங்க, முந்தா நேத்து தான் அவங்க அப்பா இறந்தாரு. இவ்வளவு நாள் பேரண்ட்ஸா இருந்தவங்களும் ஒரிஜினல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பையில இருந்து அவன் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இல்லை. அவன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது கூட ஒரு சின்ன குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி கேட்டாங்க. என்ன பேர் வச்சான் தெரியுமாங்க? சித்ராவதின்னு பேர் வச்சான்.